வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வறுத்த நிலக்கடலை வந்து 1/4 கிலோ 250 கிராம் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது பாதாம் பருப்பும் பிஸ்தாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான். அரைச்சி எடுத்துட்டோம். டூ 200 கிராம் சுகருக்கு 150 ml தண்ணி. லேசாக கம்பிப்பதம் வந்தால் போதும். ரொம்ப கம்பிப்பதம் வந்துச்சுன்னா முறுகி போயிடும். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். போதும், அடுப்பு அமர்த்திட்டேன். இன்னும் ஆறவனு கொஞ்சம் இறுகிரும். கொஞ்சம் நேரத்தில் இறுகிரும். அதே பாத்திரத்தில் வைக்காதீங்க. அதே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடியில் இருக்க பகுதி வந்து கருகி போயிடும் சூட்டுக்கு. நட்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் நெய் தடவிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக போன மாதிரி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் வெந்நீர் ஊற்றிக்கலாம். பட்டர் பேப்பர், இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ அடுத்த லேயர் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ 2வது லேயருக்கு முந்திரி பருப்பு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம். சுகர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம கடலை அடிக்கும்போது மொத்தமாக போட்டு அடிச்சிட்டோம். அதுக்கு கடலையில் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கடிபடுற மாதிரி குறைன்னு தான் நம்ம வச்சோம். இது வந்து நமக்கு நைஸாக வேணும். அதனால் மொத்தமாக போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை வந்து கெட்டியாகி ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். சப்பாத்தி மாவு திரண்டு வர்ற மாதிரி வந்துடும். அதனால் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முந்திரி பருப்பை வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ உதிரியாக வருதுன்னு பாருங்கள். மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டியாக வரும். கால் கிலோவை 3 தடவை இப்படி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டுருவோம். இப்போ கலருக்காக கொஞ்சமாக பீட்ரூட்டை துருவிக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து நம்ம ஜூஸ் எடுத்துருக்கோம். சுகர் 200 கிராம், தண்ணி 150 ml. இதில் நம்ம கலர் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளையாகவே வேணும்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் பீட்ரூட் சேர்க்க வேணாம். பீட்ரூட் சேர்க்கறதுனால அதோடைய ஸ்மெல் இருக்காது. நல்லா தண்ணி கொதித்து அந்த சர்க்கரை கரையும் போது அந்த பீட்ரூட் ஸ்மெல்லே இருக்காது. நம்ம கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். உங்களுக்கு பீட்ரூட் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கினீங்கன்னா
நல்லா வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து போட்டு நம்ம கிண்டும் போது நல்ல வெள்ளையாக இருக்கும். பால் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கலர் கம்மியாக இருக்கும், அழுக்கு கலராக இருக்கும். இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பு தண்ணியோடு இருந்தால் சரி, கம்பி பதம் வரணுங்கிறது இல்லை. அது சில பேர் வந்து கம்பி பதம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு மாவு இறுகி ட்ரை ஆயிடுச்சு, அது வந்து கட் பண்ண முடியலை, வெடிப்பு வருது அப்படிங்கிறாங்க. அப்படி வெடிப்பு வந்துச்சுன்னா கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து அதை சப்பாத்தி கட்டையில் 2 தடவை தேய்ச்சிங்கன்னா அந்த வெடிப்பு சரியாகி சாஃப்ட் ஆகிடும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து இன்னும் கலர் கூடுதலாக வேணும்னா ஜூஸ் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க, இல்லை ஃபுட் கலர் சேர்க்குறதுனா அது உங்களுடைய விருப்பம். இதை ஆற விட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கும். இது கொஞ்சம் ஆற விட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டுனா உருட்ட வரணும். நல்லா கொதிக்குது, கை வெந்து போயிடாமல் உருட்டி பாருங்கள். நான் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஈரக்கையோடு எடுங்க, இல்லாட்டி கை வெந்து போயிடும். இதை எடுத்து இப்படி உருட்ட வரணும். லேசாக கையை வந்து நனைச்சிக்கோங்க, இல்லாட்டி கையில் ஒட்டிக்கும், உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு வெந்து போயிடும் கை. இந்த மாதிரி வலுவலுன்னு உருட்ட வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம். ஆறின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த பாத்திரத்துலேருந்து நான் எடுத்தது இப்படி இருந்தால் தான் வெடிப்பு வராமல் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டும். ஒரு பவுலில் தண்ணி வச்சு கையை நினச்சிக்கோங்க, இல்லாட்டி கையில் ஒட்டும். வெது வெதுன்னு சூடாக இருக்கையிலேயே இந்த மாதிரி செஞ்சிடலாம். நீங்கள் பட்டர் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஒரே மாதிரி வரும். இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பீஸ் இந்த மிச்சம் இருக்கிறத கட் பண்ணிடுவோம். இப்போ செட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சில்வர் பேப்பர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஸ்வீட்டாகவும் நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.